ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏவோட ப்ரிலிம்ஸ் அப்புறம் குரூப் 4 எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமுக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3 மூணாவது யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும், அப்படி எங்கெங்கே அந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து இந்த யூனிட்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட் 3யோட டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. இது நமக்கு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் இந்த காலத்துல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட், உதாரணத்துக்கு சோஷியலா இல்லை இப்போ 11th 12thனா நிறைய குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹிஸ்ட்ரி குரூப்ல ஹிஸ்ட்ரி புக் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும், அறவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா? இது சோஷியல் அப்படின்னும் பொழுது நம்ம 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுவே 11th 12th அப்படின்னும் போது அது ஹிஸ்ட்ரி புக்னா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், இல்லை எத்திக்ஸ் புக்னா எத்திக்ஸ்னு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ சப்ஜெக்ட் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அது எந்த ஸ்டாண்டர்டு, எந்த டேர்ம்ல எத்தனாவது லெசனாக இருக்கு, அந்த லெசனோட பேர் என்ன, அப்படிதான் இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். அந்த லெசனோட நேம் நான் தமிழ் மீடியத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெசனோட நம்பர் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க லெசனை சூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகே சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் இது எங்கெல்லாம் கவர் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் 6th சோஷியல் சயின்ஸ், 6th சோஷியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3rd லெசன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th சோஷியல்ல 2வது லெசன் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு இருக்கும். இதுல நிறைய நாகரிகங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது. அடுத்தது ஹிஸ்ட்ரி 11th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்க முதல் சிந்து வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுலயும் சிந்து சமவெளி நாகரிக கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. அண்ட் லாஸ்டா எத்திக்ஸ் புக்கு, அது கண்டிப்பா படிக்கணும், ஏன்னா அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் இருக்கு. ஓகேவா? 11th எத்திக்ஸ்ல 2nd லெசன் சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு மேக்சிமம் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் சிந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த லெசன்ஸ்ல இருந்தா கொஷின் வரும்னு சொல்ல முடியாது. இதுல இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஷினை கூட கேட்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாங்க இந்த சிந்து சமவெளி ரிலேட்டடா அப்படின்னா அதை கூட எக்ஸாம்பிள் கேட்கறது சான்சஸ் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக் தான். ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்ல இந்த லெசன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்களால ஒரு தாட்ஃபுல்லா யோசிச்சு என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த டாபிக் பாருங்க, குப்தர்கள். குப்தர்கள் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு சோஷியல் 6th 3rd டேர்ம்ல 3rd லெசன் குப்தர்கள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்டரியில 7வது லெசன். அப்புறம் 12th எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அது 5வது லெசன். இது ஒரு முக்கியமான லெசன். இதுல வந்து குப்தர்கள் மட்டும் கிடையாது, நிறைய ஆட்சியாளர்களை பத்தின தகவல்கள் இதுல இருக்கும். ஸோ அந்த லெசன் கண்டிப்பா நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளினுடைய கொடைகள், அதுல குப்தர்களை பத்தி இருக்கிறது இந்த டாபிக்ல கவர் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, டெல்லி சுல்தான்கள். இது தில்லி சுல்தான்னு சொல்லலாம், டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொன்னாலும் சரி, அந்த லெசன் எங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த லெசன்லாம் இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4th லெசன் டெல்லி சுல்தானியம். அப்புறம் 11th ஹிஸ்டரியில 10வது லெசன் அரபியர். அப்புறம் துருக்கியர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல டெல்லி சுல்தான் தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, கம்பல்சரி அது படிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா 12th 5வது லெசன் ரொம்ப முக்கியம்னு, அதுல டெல்லி சுல்தான் பத்தி உள்ள தகவல்களை இந்த டாபிக் கவர் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 12th 5வது லெசன்றது வந்து எத்திக்ஸ் புக். ஓகே அடுத்த டாபிக் வந்து முகலாயர்கள். முகலாயர்கள் வந்து சோசியல் சயின்ஸ்ல 7th 2nd டேர்ம்ல 2nd லெசன் முகலாய பேரரசு அப்படின்னு இருக்கும். அப்புறம் 11th ஹிஸ்டரியில 14வது லெசன் முகலாய பேரரசு. அதுக்கப்புறம் எத்திக்ஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5வது லெசன், அதுல முகலாய பேரரசுகளுடைய கொடைகளை பத்தி கொடுத்துருப்பாங்க, அது படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மராத்தியர்னும் பொழுது சோசியல் 7th 2nd டேர்ம் 3rd லெசன் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படின்னு இருக்கும். அப்புறம் 11th ஹிஸ்டரி புக் இருக்கு இல்லையா, அதுல 15வது லெசன் மராத்தியர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு.
தென்னிந்திய வரலாறுன்னும் பொழுது இதுல விஜயநகர பாமினி உண்டா அப்படின்னு கேட்காதீங்க, கம்பல்சரி உண்டு தான். ஏன்னா தென்னிந்திய அரசுகள்ல நமக்கு வந்து யார் யார் வருவாங்கன்னு போது சேர சோழ பாண்டியர் மட்டும் கிடையாது, விஜயநகர பாமினி பேரரசுகளும் ஏன்னா இந்த டாபிக்ல கவர் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தென்னிந்திய வரலாறுல 7th செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் விஜயநகர பாமினி அரசுகள் அப்படிங்கிறது. ஒரு 11th ஹிஸ்டரி புக்ல 12வது லெசன். ஓகேவா? விஜயநகர பாமினி அரசுகளை பாமினி விஜயநகர அரசுகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாற்றி சொன்னாலும் சரி அப்படியே சொன்னாலும் சரி என்னது இதுதான் வந்து உங்களுக்கு அந்த லெசனுடைய பெயர். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க 6th தேர்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் 4th லெசன் தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 7th சோஷியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3rd லெசன் தென்னிந்தியாவில் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். ஏன்னா தென்னிந்திய வரலாறுன்றதுனால உங்களுக்கு வந்து சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள பற்றியும் கம்பல்சரி வந்து என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்துட்டு இந்த டாபிக்ல கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி புக்ல இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 5வது லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது 11th ஹிஸ்டரி புக்ல 9th லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 10 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம யூனிட் 1 சயின்ஸ், அப்புறம் வந்து யூனிட் 2 ஜியாகிரபி, ரெண்டுத்துலையுமே வந்து சயின்ஸ்லேருந்து 5 கொஷின், ஜியாகிரபிலேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில் வேர் டு ஸ்டடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் ஆட் பண்ணுறேன், கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த 3rd யூனிட்லேருந்து மொத்தம் 10 கொஷின் வரும். ஸோ அது வந்து மேபி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமாக கேட்கலாம், இல்லை கம்மியாக கேட்கலாம். அப்படி ஹிஸ்ட்ரியில் 5, ஐஎன்எம்ல 5ன்னு அவங்க கொடுக்கல. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து தான் 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 11th ஹிஸ்டரி புக்ல 11th லெசன் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். அப்புறம் 12th எத்திக்ஸ் புக், அந்த 5வது லெசன் சொன்னோம் இல்லையா, அதுல இந்த தென்னிந்திய அரசுகளை பத்தி என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிக்கணும். அப்புறம் தேசிய மறுமலர்ச்சி சிலபஸ்ல அடுத்த டாபிக் தேசிய மறுமலர்ச்சி. இதுல நமக்கு என்னென்ன பார்க்கணும்னா சோசியல் 10th சோசியல்ல 5வது லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நிறைய இயக்கங்கள் இருக்கும் இல்லையா, இயக்கங்கள் யாரு தோற்றுவித்தா, எந்த ஆண்டு தோற்றுவித்தாங்க, எதுக்காக தோற்றுவித்தாங்க, அந்த தகவல்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th சோசியல்ல 10th லெசன் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் ஹிஸ்டரியில 11th ஹிஸ்டரி இருக்கு, அதுல 19வது லெசன் நவீனத்தை நோக்கி. அப்புறம் 12th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இது நமக்கு நிறைய இடங்கள்ல கவர் ஆகும், நிறைய டாபிக்ஸ்ல கவர் ஆகும். நான் இங்கேயே சொல்லிட்டதுனால பின்னாடி ஆட் பண்ணாம ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து 12th ஹிஸ்டரியில செகண்ட் லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். அடுத்த டாபிக் பாருங்க, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள். 10th சோசியல் சயின்ஸ் இல்லையா, அதுல 6வது லெசன் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதுக்கப்புறம் 8th சோசியலா 2வது லெசன் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அதே 8th ஸ்டாண்டர்ட்ல 3வது லெசன் கிராம சமூக வாழ்க்கை முறை. கிராம சமூகமும் அதனுடைய வாழ்க்கை முறையை பத்தியும் அந்த லெசன் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா? அடுத்து 8th 4வது லெசன் மக்களின் புரட்சி, இந்த வேலூர் புரட்சிலாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை பத்தின தகவல்கள்லாம் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்டரியில 16வது லெசன் ஐரோப்பியர்கள் வருகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்டரியில 18வது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், என்னென்ன எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்க டாபிக் இந்திய தேசிய காங்கிரஸ். அடுத்தது நிறைய தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். அம்பேத்கர், பகத்சிங், அப்புறம் பாரதியார், வாவு சிதம்பரனார், பெரியார், நேரு, தாகூர், அப்புறம் வந்து காமராஜர், காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறம் வந்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அப்புறம் இது மாதிரி நிறைய இந்த தேச தலைவர்கள் எப்படியெல்லாம் உருவானாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்ற அந்த தகவல்கள் இது எல்லாம். பிளஸ் தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டத்துல பல்வேறு முறைகள் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன இயக்கங்கள் செயல்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த தகவல்கள் இது எல்லாம் சேர்த்து எங்கெங்க கவர் ஆகுதுன்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? வருவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க சோசியல் 10th சோசியல்ல 7வது லெசன் காலனியத்துக்கு எதிராக இயக்கங்கள் என்னென்ன இருந்தது, தேசியத்தினுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அப்புறம் 10th அதே 10th ஸ்டாண்டர்ட்ல 8வது லெசன் தேசியமும் காந்திய காலகட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் 10th 9வது லெசன் தமிழ்நாட்டின் விடுதலை
போராட்டம். 10th 10வது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அதுக்கப்புறம் 12th ஹிஸ்டரி வந்துட்டீங்கன்னா அங்கதான் இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கும். செகண்ட் லெசன் தீவிர தேசியவாதத்தினுடைய எழுச்சி சுதேச இயக்கம். ஓகேவா. அப்புறம் வந்துட்டு 4th லெசன். தேர்ட் லெசன் தேவையில்லை, ஏன்னா அதுல முதல் உலக போர் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது தேவை கிடையாது. 12th ஹிஸ்டரியில 4th லெசன் காந்தியடிகள் வந்து தேச தலைவரா உருவெடுத்து மக்களை எப்படி ஒன்றிணைக்கிறாரு. 12th 5வது லெசன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்துல புரட்சிகர தேசியவாதத்தினுடைய காலம் எப்படி இருந்தது. அப்புறம் 6வது லெசன் 12th தேசியவாத அரசியல்ல வகுப்புவாதம் எப்படி இருக்கு. அதே 12th ஹிஸ்டரியில 7வது லெசன் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். 8வது லெசன் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவினுடைய மறு கட்டமைப்பு. ஸோ இதெல்லாம் 12th ஹிஸ்டரியில உள்ள லெசன்ஸ். அடுத்து பாருங்க டாபிக் இந்திய பண்பாட்டினுடைய இயல்புகள். இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 12th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அப்புறம் பாருங்க 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம். இது வந்து சிவிக்ஸ் குடிமையர் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு கவர் ஆகும். இது நம்ம தனியா பாலிட்டிலையும் பார்ப்போம். ஓகேவா, பாலிட்டி வேர்ட் டு ஸ்டடிலையும் இந்த லெசன் படிப்பீங்க. ஸோ ஒரே லெசன் நிறைய யூனிட்ஸ்ல கவர் ஆகுறது நல்லதுதான். ஓகே. அடுத்தது 12th ஹிஸ்டரியில 8வது லெசன் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவினுடைய மறுகட்டமைப்பு. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், இதனால இந்த டாபிக்கும் இது கவர் ஆகுங்கிறதுக்காக திரும்ப கொடுத்துருக்கோம். ஓகேவா. அடுத்த பாருங்க வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு. இது எங்க கவர் ஆகுதுன்னா ஜியாகிரபி புக் இருக்கு இல்லையா, புவியியல் புக்கு. 12th ஜியாகிரபில 5வது லெசன் கலாச்சார அரசியல் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எத்திக்ஸ் புக்ல 2வது லெசன் 12th எத்திக்ஸ்ல 2வது லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு. ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கான்செப்ட் 6th to 8th ஏதாவது கவர் ஆகுது அப்படின்னா இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற டாபிக் ரிலேட்டடா அதையுமே படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அது மற்ற இடங்கள்ல மேல கவர் ஆயிருக்கு, அதனால திரும்ப திரும்ப கீழே மென்ஷன் பண்ணல. ஓகே. அதுக்கப்புறம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிற டாபிக் 8th தேர்ட் டேர்ம் சாரி 8th தேர்ட் லெசன் இதுவுமே மேல கவர் ஆயிருக்கு. இருந்தாலும் நான் இதை இங்க மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் நான் கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிருங்க இல்லையா, அதனால ஜஸ்ட் ஒரு லெசன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 8th தேர்ட் லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிறது. இப்போ இந்த லெசன் மட்டும் இல்லை, இந்த டாபிக் வந்து இன்னும் நிறைய லெசன்ஸ்ல கவர் ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்துட்டு கவர் ஆகிற லெசன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி மேலே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா. அதனால நான் கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரே ஒரு லெசன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் இந்த லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த செட் ஆஃப் லெசன்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லேருந்து கேட்கக்கூடிய அந்த 10 கொஷின் இல்லையா, ரொம்ப பெரிய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஸோ இந்த 10 கொஷின்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு லெசனாக எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக ரொம்ப கிளியராக படிச்சிருங்க. நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக உங்களோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி அடுத்து வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.